வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் மெட்டீரியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கம்பேரிஷன் 2010 2023 வரைக்கும் 810 கொஸ்டின் இருக்குது. இதில் நம்ம தமிழ் தகுதித்தாளும் நம்ம அதில் இணைச்சிருக்கோம். சரிங்களா, 215 கொஸ்டின். முன்னாடியும் கொஞ்சம் தமிழ் கொஸ்டின் இருந்தது, அதையும் சேர்த்ததுனால 215 இருக்குது. மற்றபடி நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கோம். வரலாறு, புவியியல், இந்திய அரசியல், சயின்ஸே ரெண்டாக பிரித்து பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பொருளாதாரம், சிஏஎன், ஜிகே. சரிங்களா, இதே மாதிரி சைக்காலஜிக்கும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர்ஸோடு இருக்குது. நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் முன்னாடிலாம் இருந்தது, இப்போ இல்லை. பட் இருந்தாலும் நான் வச்சுருக்கேன், என் ஃப்யூச்சரில் எதாவது ஆட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வர இதில் எதுவும் கிடையாது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சப் இன்ஸ்பெக்டர் கேள்விகள் இருக்கும். காவலர் கேள்வி தான் முழுக்க முழுக்க தமிழில் இருக்கும், சைக்காலஜியும் சேர்த்து. சரிங்களா, இதை பார்த்துக்குங்க. இது மட்டும் போதுமானா? கண்டிப்பாக போதாது. நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரியே காவலர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. அதுவும் ஒரு 800 இருக்கும். 800 1200 ப்ளஸ் உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப ரொம்ப முக்கியம், அங்கேருந்து தான் கொஸ்டின் வருது டிஎன்யூஎஸ்ஆர்பியில். 6வதுலேருந்து 12வது சயின்ஸு, 6வதுலேருந்து 12வது சோஷியல் சயின்ஸு. சரிங்களா, வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். இது போதும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பாருங்கள். அதனால் இன் தௌசண்ட்ஸில் இருக்கும், அரௌண்ட் ஒரு 7500 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா, பார்க்குறது தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சப் இன்ஸ்பெக்டர் கட் ஆஃப் இப்போ எங்கேயோ இருக்குது. சரிங்களா, முன்னாடிலாம் ஒரு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த கடந்த 2 ஆண்டுகளில் தான் கட் ஆஃப் எங்கேயோ பீக்கில் போயிடுச்சு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்களாம் இப்போ அங்கே வந்துட்டாங்க, ஃபிசிக்கல் இருந்தாலும் பார்க்காம. சரிங்களா.